எல்லாம் வல்ல கடவுளின் அருள் கருணையினால் இங்கே கூடியிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோயிலுக்கு வருகை தந்து தன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று நெஞ்ச புலம்பலோடு வந்திருக்கிற அத்தனை பக்தர்களுக்கும் நம் கோவிலில் நடக்கிற ஒவ்வொரு அருள் நிறைந்த காட்சிகளை எல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து மனதுக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற உலகவாழ் பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி என்னாலும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மாற்றம் எனது மானிட தத்துவம், காலத்தின் கணிதம். மனிதன் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவன். மாற்றம் எனது மானிட தத்துவம். மனிதன் மாறிக்கொண்டே இருக்கிறவன். குழந்தையாக இருக்கும் பொழுது குழந்தையாக இருக்கான், பையனாக இருக்கும் பொழுது, இளைஞனாக இருக்கும் பொழுது, நடுநிலை மனிதனாக இருக்கும் பொழுது, முதிர்ச்சி அடைகிறதுக்கு முன்னால், முதிர்ச்சி அடைந்த பின்னால், இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக காலத்துக்கு தகுந்தாற் போல் அறிவு, அனுபவம், மனப்பக்குவம் எல்லாமே மனிதனுக்கு மாறிக்கிட்டே இருக்கு. மாற்றம் மிகுந்த இந்த உலகத்தில் என்றென்று மாறாதது ஆன்மீக நெறிகள் மட்டும்தான். ஆன்மீக நெறிகளில் ஒருவன் ஈடுபட்டான் என்றால் அவனுக்குடைய எண்ணங்கள் எப்பொழுதும் இறை நோக்கோடும் தர்மத்தின்பால் சிந்தனையும் தளராத மன ஊக்கமும் பெற்றுத்தான் அவன் நிரந்தரமாக இருக்க முடியும். நிலையாமை மிகுந்த மனித வாழ்வு இது. எதுவுமே நிலைப்பதல்ல. மேல் நோக்கி எரிந்த பொருள் மேலே கிடப்பதில்லை, கீழே தான் வருகிறது. தண்ணீரில் கிடந்த திடப்பொருள்கள் கூட உருவும் தன்மையும் மாறிவிடும். கல் கூட குளிர்ந்து விடும், கட்டைகள் கூட நசிந்து விடும். உண்மையா இல்லையா? ஆனால் நெருப்பிலிட்ட பொருள் மட்டும் முழுமையாகவே மாறி போயிடும். இது இந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மைகள். அதனால்தான் அக்னிக்கு மட்டும் அபூர்வ சக்தி. அதனால்தான் எல்லா கோயில்கள்லையும் யாகம் வளர்க்குறது, மக்களுடைய துயர அலைகளையெல்லாம் அந்த யாகத்தில் தீர்த்து மனப்பக்குவம் அடைஞ்சிருவாங்க. புதுமையாக ஒரு வீட்டுக்கு குடியேறினோன்னு அங்கே போய் கணவதி ஹோமம் நடத்துறது. அந்த யாக தீயில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய அலைகள் புறாவும் அந்த அக்னிக்கு சமர்ப்பணமாகி புதிய சக்திகளை, புதிய எண்ணங்களை அது உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கும் என்பதற்காக தான் அந்த யாகத்தீயை நம்ம எடுப்போம். அப்போ ஒவ்வொரு நேரத்துக்கு நேரம் மனிதன் மாறுகிறான் என்பது தான் இதுக்கெல்லாம் ஒரு காரணம். இந்த மாற்றத்தில் மனமாற்றம் என்பது மிக முக்கியம். நம்ம கோயிலுக்கு நிறைய மக்கள் வராங்க. என் பிள்ளை கொஞ்சம் மனத்தில் குழப்பமடைந்து இருக்கிறா, அவன் மனத்தை மாற்றித்தரணும்னு கேட்டு வரக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப அளவுக்கு மீறி. அப்போ என்ன அர்த்தம்? தாய் தகப்ப வளர்த்த நிலைகளுக்கு தகுந்தாற் போல் அந்த பிள்ளைகளுடைய எண்ணம் பெற்றோர்களுக்கு இணக்கமாக இல்லை, மாறுபட்ட குணத்தை உடைய பிள்ளையாக இருக்குன்னு சொன்னால் இந்த உலகத்தில் புதுமையாக அது என்னத்தையோ ஆசைப்பட்டிருக்கும். புதுமையாக ஆசைப்பட்டிருக்கும், புதுமையாக ஒரு பற்று வச்சுருக்கும், புதுமையாக ஒரு நட்பு வச்சுருக்கும். அதில் எண்ணங்கள் மனதெல்லாம் பறிகொடுக்கப்பட்டு குடும்ப மான மரியாதைக்கு ஆபத்தான நிலையை கொண்டு போய் அந்த மனது பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அதில் பெற்றோர்கள் மனம் வேறுபட்டு என் பிள்ளைக்கு மனமாற்றம் வேணும்னு கேட்குறான். அப்போ இயற்கையான நிலைகளிலிருந்து மாற்றப்பட்ட காரணத்தால் பழைய நிலைகளுக்கு வர வேண்டும் என்பது பெரியோர்களுடைய கேள்வி. இப்படி ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை சுமந்துக்கிட்டு தான் இந்த உலக வாழ்க்கையை அனுபவித்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஞானியர்கள் மட்டும் மனதை மாற்றிக்கொண்டதே இல்லை. மகான்கள் மட்டும் மனதை மாற்றிக்கொண்டதில்லை. அவங்க லட்சியவான்கள். அவங்களுடைய உள்ளம் மாறாமல் இருந்தால் தான் அவங்க உள்ளத்துக்குள்ள தெய்வ நெறி கிடைக்கும். அந்த தெய்வ சக்தி நிலைக்கும். 1000 விஷயங்கள் சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். ஆறாத புண்ணு உடம்புல இருந்து ஒருத்தர் வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும், அந்த வேலை வேலையாகவே இருந்தாலும் அவனுடைய மனதனுடைய கவனம் அந்த புண்ணின் மீதே இருக்கும். ஏன்? அந்த புண்ணில் ஏதாவது கம்பு பற்றக்கூடாது, தூசி பற்றக்கூடாது, வலிக்கும் அப்படிங்கிற உணர்வு, மனக்கவனம் அந்த புண்ணின் மீதே இருந்து கொண்டிருக்கும். அது மாதிரி மனிதன் கடவுள் மீது ஒரு பற்று கொண்டான் என்றால் என்ன வேலைகள் பார்த்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும் அவன் உள்மனசு ஆண்டவன் மீது ஒரு பற்றுடையதாகவே இருந்து கொண்டிருக்கும், நினைவுடையதாகவே இருந்து கொண்டிருக்கும். அப்படி ஒரு மனநிலையை படைத்தவன் தான் மனிதன். அப்போ ஆழ்மனத்தில் இருக்கிறது ஒன்று, வெளிமனத்தில் இருக்கிறது ஒன்று. வெளிமனது உலகத்துக்காக வாழுது, ஆழ்மனத்து நமக்காகவே தான் வாழுது. அந்த நமக்காகவே வாழக்கூடிய அந்த ஆழ்மனத்தை உணரக்கூடிய ஒரு மனோபக்குவம்
ஒரு அறிவு நிலை, ஒரு புலனாற்றல் நிலை நமக்கு கிடைச்சிடுதுன்னா நம்ம ஞான நிலைகளை அடைஞ்சிருவோம். இந்த ஞான நிலைகளை அடைவதற்கு தான் இந்த ஆழ்மனம் தேவைப்படுதுன்னா, ஆழ்மனதால் அப்போ எதையும் செய்ய முடியுமா அப்படி கேட்டால் முடியும். அதை அனுபவபூர்வமாக தான் முடியுமே தவிர ஒருத்தருக்கு பாடம் கற்பித்தோ அல்லது ஒரு சினிமா படம் மாதிரி எடுத்து காட்டியோ அதை செயல்படுத்த முடியாது. அந்த ஆழ்மனதுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த ஆழ்மனதை நினைத்தால் நம்ம முகத்தினுடைய அழகவே மாற்றிடும். அந்த ஆழ்மனதை நினைத்தால் நம்முடைய கேரக்டர், நம்முடைய நடைமுறை ஒழுக்கத்தையே மாற்றிடும். அந்த ஆழ்மனம் பக்குவப்பட்டால் ஏன் மனிதனை தெய்வமாக கூட மாற்றிடும். அவ்வளோ பெரிய சக்தி இந்த ஆழ்மனம் என்னும் ஒரு ஆற்றல் மனோசக்திக்கு இருக்குது. அதை அடைய வேண்டும், அதை திறக்க வேண்டும், அதை உணர்த்த வேண்டும். அந்த பக்குவத்துக்கு வருவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பேர் தியானம். அது முதிர்ச்சி அடைந்தால் தவம். இந்த நிலைகளுக்கு மனிதன் வருவதற்கு தான் ரொம்ப உயர்ந்த நிலை. சீனாவில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட சில பேர்கள் ஆன்மீக நெறியில் இருப்பவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஊர் எல்லையில் போய் தவம் நிறைய புதர்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் அவங்க பக்கத்தில் ரொம்ப படர்ந்து மூடி வச்சுருப்பாங்க. அவங்கள வெளியாக்கவே முடியாது. ஆனால் ஊர் மக்கள்லாம் வருடத்துக்கு ஒரு முறை அவங்களுடைய சக்தியை நாம் பலனடையணுங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மேலே தாளம், தாரை, தப்பட்டைகள்லாம் வாசிப்பாங்க. ஏன் இங்கேயும் தான் மேலே வாசிக்காங்க, தாரை தப்பட்டை அடிக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே உள்ள உண்மை விளக்கம் என்ன தெரியுமா? தவம் இருந்தவன் வெளி உலகத்தை மறந்து, வெளி உணர்வுகளை மறந்து, தன் உடலையும் மறந்து, அவனுடைய மனோநிலையும் அறிவு நிலையும் ஆத்ம நிலையும் ஆழ்மனதுக்கு உள்ளே தன்னை மறந்து அடிக்கட்டாக இருக்கும். அப்படி அடிக்கட்டாக இருக்கக்கூடிய ஒருவரை எழுப்புவதற்கு இந்த மேளந்தாளம், தாரை, தப்பட்டைகள் தேவைப்பட்டு அது மெல்ல மெல்ல செவியில் விழுந்து அப்படியே உள்ள உணர்வுகளை தொட்டு, உணர்வை கடந்து வெளிமனதை தொட்டு, வெளிமனதை கடந்து ஆழ்மனதை தொட்டவுடன் அப்படி மெல்ல எந்திரிச்சு வெளியே வருவாங்க. அப்படி வெளியே வருகிற பொழுது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சக்திக்கு அளவே கிடையாது. நோயாளிக்கு நோய் தீரும், வறுமையாளனுக்கு வறுமை தீரும், வேதனைப்பட்டவனுக்கு வேதனை தீரும். இப்படிப்பட்ட அளப்பெரிய ஒரு பேராற்றலை இந்த ஆழ்மனதால் பெற்றதற்கு பெயர்தான் தவம் என்பது பொருளாகும். அந்த தவத்தை நம்ம ஞானிகள் நிறைய பெற்றிருக்காங்க. சீனாவில் இப்படி ஒரு முறை. நம்ம நாட்டில் இது சாதாரண நிலைகளாக இருந்து இந்த ஆழ்மன தியானத்தை, தவத்தை பெற்று மகான்களாக, ஞானிகளாக, இந்த பிரபஞ்சத்தில் என்ன பொருள் வேண்டுமோ அது கையில் கிடைப்பது போல உள்ள பேராற்றலையெல்லாம் பெற்றவர் மகான்கள் நம்முடைய நாட்டில் நிச்சயமாக இருக்கிறார்கள், இருந்தார்கள். அப்போ ஆழ்மன தவம் என்பது உண்மையானது. ஆனால் லட்சியமில்லாத தவம் பலனற்றது. என்ன லட்சியத்துக்காக அந்த தவம், என்ன லட்சியத்துக்காக அந்த தியானம், அந்த ஆழ்மன திறப்பு என்பது எதற்காக என்ற ஒரு உணர்வு ஓட்டம், ஒரு தெளிவான முடிவோட அந்த தவத்தை மேற்கொண்டால் அது தன் புலன்களுக்கு கட்டுப்பட்டு, அறிவுகளுக்கு தெரிந்து, செயலாக்கமாக இந்த உலகத்தில் நமக்கு துணையாக இருக்கும். பட்டினத்தடிகளாரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல சொந்த ஊரில் இருந்து புறப்பட்டார். அப்படி புறப்பட்டு போய்கிட்டே இருக்கும் பொழுது எல்லாம் வேண்டாம்னு வந்துட்டோம், என்ன உலகம் இது அப்படின்னு மனதார நினைத்து ஒரு வயல்காட்டில் போய்கிட்டு இருக்கும்பொழுது அவருக்கு தானாக தூக்கம் வந்துருக்கு. அதனால் அப்படி ஒரு வரப்பில் அப்படி படுத்திருந்தார், கையை தலைக்கு வச்சு படுத்திருந்தார். 4 பொம்பளைங்க அப்படி களை எடுக்கிறதுக்கும் புல்ல இருக்கிறதுக்கும் போனவங்க. ஒரு பொம்பளை சொன்னாங்க, பத்தையாடி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், ஒன்றுமே வேண்டாம்னு நினச்சி இந்த வரப்பில் இப்படி படுத்திருக்காரு, இவர் தானே ஞானி அப்படின்னு ஒருத்தி சொன்னான். அதுக்கு பின்னால் வரவா சொன்னால், அவர் என்ன ஞானின்னு நீ சொல்லுத, ஒன்றுமே வேண்டாம்னு சொன்னது எப்படி நம்ப முடியும்? ஒன்றும் வேண்டாம்னு சொன்னவருக்கு சுகம் வேணும்னு நினச்சி தானே கையை தலைக்குள்ள வச்சு படுத்திருக்காரு. நான் நல்லா புரிஞ்சுக்கணும். சுகம் வேண்டும் என்று நினைத்து தானே கையை தலைக்குள்ள வச்சு படுத்திருக்காரு. இவர் நீ போய் புகழுதியேன்னு சொல்லிட்டான். இதை பட்டினத்தார் கால் விழுந்துச்சு, சிவபெருமானே நான் இன்னும் பக்குவமடையவில்லை என்பது நீ உணர்த்துகிறாய் அப்பா, நான் உணர்ந்து கொள்கிறேன், நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன் என்று நினைத்து மனதை தனக்குள்ளே நொந்துக்கிட்டார். அவங்கெல்லாம் திருப்பி வரும்பொழுது இவர் படுத்திருக்கும் பொழுது கையை தூரம் எடுத்து படுத்துக்கிட்டார். களைப்பு தீர். உடனே பார்த்தியா, எந்த மனிதன், ஒரு குழந்தை கூட, நம்ம பெற்ற பிள்ளை கூட, நம்ம சொந்தக்காரங்க கூட நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய மகான், எவ்வளோ பெரிய ஞானி, தன் கையை சுகத்துக்காக தலையில் வச்சு படுத்திருந்தாருங்கிற வார்த்தையை நீ சொன்னதை கேட்டு உடனே கையை மாற்றிக்கிட்டார, இவர் இல்லையா பெரிய மனுஷன் அப்படின்னு ஒருத்தி சொன்னான்.
அதுக்கு பின்னால் உள்ளவன் அருமையாக சொன்னான், கடவுள் சிந்தனையில் உள்ளவர் தானே ஞானிம்மா, இவர் படுத்திருந்தார், யார் என்ன பேசிக்கிட்டு போகிறாங்கிற கேள்வி இவருக்கு எதுக்குன்னா. நல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், படுத்திருக்காரு, யார் என்ன பேசிக்கிட்டு போகிறாங்கிற கேள்வியும் கவனமும் இவருக்கு எதுக்கு? இவர் இன்னும் பக்குவப்படலை, இவர் இன்னும் பகவானை நினைக்க வேண்டியது நிறைய இருக்குது, மாடி நம்ம போகலான்ட்டு போயிட்டாவும். எந்திரிச்சு வெக்கப்பட்டார். ஆண்டவனே, உன்னை நினைக்கிற மார்க்கம் எனக்கு தெரியாமல் தானே இத்தனை கேவலப்படுத்துகிறாயப்பா. உன்னை நினைக்கிறதுல ஒரு தடுமாற்றம் எனக்கு இருக்கிறதா? உன்னை விட்டு என் உள்ளத்தை பிரியாமல் வைத்துக்கொள்ள என்னால் முடியவில்லையே. என் புலன்கள் என்னை திருப்புகிறது, என் மனம் என்னை ஆட்கொள்கிறது. மறவாது இருப்பதற்கும் உன்னுடைய நெறியிலிருந்து பிறளாது இருப்பதற்கும் எனக்கு பேணி காக்கிற வரத்தை நீ தரமாட்டாயா? என் உள்ளத்தை உன்னிடம் அடைக்கலமாக்கக்கூடிய உண்மை பக்குவத்தை தரமாட்டாயா இறைவா என்று நினைத்து இந்த இடத்தை விட்டே மாறிடுவோம். இல்லைன்னா இவங்க அடிக்கடி நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி அந்த இடத்த விட்டே போயிட்டார். இப்படி ஒவ்வொரு இடமா கடந்து போய் கடைசியில் திருவொற்றியூரை போய் அலைந்தார். எங்கே? சென்னை திருவொற்றியூர். அந்த திருவொற்றியூரில் போய் அலைஞ்சி, பகவானே, இங்கேயாவது எனக்கு ஞானத்தை தந்து நீ ஒரு பக்கமும் போக விடாமல் என்னை காப்பாற்றி கொள்வாயாகன்னு சொல்லி இருந்து அங்கேயே போய் சமாதி அடைந்து விட்டார். இப்படி ஒவ்வொரு ஞானிகளுக்கும் கூட சராசரி மனிதர்கள் மூலமாக கடவுள் புத்தி புகட்டுகிறான் என்பதுதான் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆனால் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்னு மட்டும் யாரும் முடிவுக்கு வந்துட முடியாது. உண்மையா இல்லையா? நிச்சயமாக எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. அப்பப்போ தெரிந்து கொள்வது தான் இந்த உலகம். இந்த உலகம் ஒரு முடிவுறாத ஒரு படிப்பறை, ஒரு முடிவு காட்ட முடியாத ஒரு படிப்பகம், ஒரு கல்வித்துறை. இந்த படிப்புக்கு முடிவே கிடையாது. மனிதன் பிறக்க படிச்சுக்கிட்டே இருப்பான். அதனால் இருக்கிற நிலைகளிலே மனதை பக்குவப்படுத்தி, ஆழ்மனதை பக்குவப்படுத்தி, ஆண்டவரின் திருக்கோயிலாக மனதை ஆக்கி மனிதன் தன் அடக்கத்தோடு வாழ்பவன் மகானாகிறான். உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும், மனதை மாசற்று இருக்க வேண்டும். மாசிலா மனதுக்குள் ஈசனை வைத்தால் மனிதனே தெய்வமாகலாம் என்னும் தத்துவம் உண்மையாகும். ஆகையினால் மாசிலா மனம் ஈசன் கோயில் என்று உறுத்தி அருமையான அருள்வாக்கை தொடங்கி வெற்றி காண்போம். வாழ்க.